இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக பொறுப்பேற்றிருக்கும் அமைச்சர் மற்றும் மாநில அரசுக்கான ஒரு கோரிக்கை முகாந்திரத்துக்காக இந்த பத்திரிகை சந்திப்பை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக இனிவரும் ஆண்டில் நமது இந்து மக்களுக்கான ஒரு குறிப்பான நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக நாங்களும் எங்கள் சங்கமும் மக்களுக்கான ஒரு உறுதுணையாக இருப்போம் என்ற கூறிக்கொள்வதை பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஏற்கனவே இருக்கும் இந்து சங்க அமைப்புகள் மூலமாக மக்களுக்கு என்ன பயன்கள் என்பதை அவர்களோட செயல் திட்டங்கள் மூலமாக தெரிந்து கொள்ளிருக்கலாம். எங்களோட செயல் திட்டம் இனி வரும் நிதியாண்டில் 26-27 நிதியாண்டில் எங்களோட சங்கம் சமுதாய பணிகள் களமிறங்கி மக்களுக்கான சேவையை நேரடி கண்காணிப்பில் நாங்கள் இறங்க போகிறோம் என்பதை மிக தீர்க்கமாகவும் உறுதியாகவும் சொல்கிறோம். அதே போல நமது அரசியலமைப்பு சார்ந்த விஷயங்களில் சங்கத்தின் முக்கிய அம்ச கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகளுக்கு எடுத்துரைக்கும் விதமாக எங்களது சங்க கோரிக்கைகளை இப்போது இந்து மக்களுக்கான ஆதரவு நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கும் அரசியல் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதற்காக ஒரு கோரிக்கை மனு தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் எந்த மத்திய மாநில அரசுகளுக்கும் எங்களோட ஆதரவு முழுவதுமாக தர இருக்கிறோம். அதே போல இந்து மக்களுக்கான ஒரு வழிகாட்டுதலில் இந்த ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் கொள்கை அமைப்புகளில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. இந்த ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்கும் இந்து மக்கள் என்ற மக்களும் ஒரு சமுதாயத்தின் ஒரு அங்கம் என்றதை வலியுறுத்தி சொல்வதற்காக உங்கள் முன் பத்திரிகை சந்திப்பில் நாங்கள் எடுத்து வைக்கும் கோரிக்கையாக முன்வைக்கிறோம்.